through this video. And இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் ஆகிறது ஜெயந்தி ஜாஸ். She is a motivator and a gospel singer. அவங்க நிறைய மோட்டிவேட்டிவ் தாட்ஸ், மோட்டிவேட்டிவ் வீடியோஸ் அவங்க யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. And more than that, she is a good singer. So she is gonna join with us and share her testimonies. அவங்களுடைய சாட்சிகள், கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை நம்ம நடுவில் ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஜெயந்தி ஜாஸ். ஹாய். Praise Lord. Praise Lord. How are you doing? I'm doing well. How about you? I'm good. ஸ்டார்ட் பண்றது வந்து நீங்க உங்க லைஃப் எங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அங்கிருந்தே தான். ஸோ உங்க லைஃப்ல ஜீசஸ் பர்சனல் சேவியரா ஏத்துக்கின அந்த நாளை பத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அக்செப்ட் பண்ண அந்த நாள். நான் வந்து நான் பிறந்த உடனே தான் என்னுடைய வீட்டில் நாங்கள் வந்து ஏசப்பாவை தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் பிறந்த அந்த நாள்லேருந்து வந்து என் அம்மா அப்பா வந்து என்ன ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக தான் வளர்த்தாங்க. பட் ஒரு டீனேஜ் வந்த பிறகு என்னுடைய ரூட் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. நிறைய வேர்ல்ட்லி திங்ஸ், வேர்ல்ட்லி டிசைர்ஸ், எனக்கு எது பிடிக்குதோ அதை தான் நான் செய்வேன். மற்றவர்கள் சொல்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. ரொம்ப ஈகோ, அந்த ஆட்டிடியூட் இதெல்லாம் ரொம்ப இருக்கும் எனக்கு. ஃபர்ஸ்ட்டு ஆண்டவருக்கு எது பிடிச்சது அதை நம்ம செய்யணுன்றது வந்து என்னுடைய 10 இயர்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு அதெல்லாம். அதுக்கப்புறம் நான் என்னுடைய 11 வயசில் வந்த பிறகு ஃபுல்லாக வந்து நான் எனக்கு பிடிச்சது தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய 16 இயர்ஸ் வரையும் நான் வேர்ல்ட்லி பீப்புள் மாரி தான் நான் இருந்தேன். மேபி அம்மா அப்பா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் பைபிள் படிக்கிறது, அம்மா அப்பா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறது. ஆனால் என்னுடைய முழு மனசோட போயிட்டு நான் ப்ரேயரில் உட்காரணும் என்ற ஆசையே எனக்கு இருக்காது. நான் போகவும் மாட்டேன். அந்தமாரி வந்து என்னோட வாழ்க்கை ஆயிட்டு இருந்தது. ஸோ ஒரு நாள் வந்து என்னோட வாழ்க்கையில எனக்கே புரிஞ்சது, ஏதோ ஒரு எம்டினஸ் என் வாழ்க்கையில இருக்கு. என்னால சந்தோஷமா இருக்கவே முடியாது. நான் எது செஞ்சாலும் எனக்கு பிடிச்சது நான் செஞ்சாலும் கூட ஒரு எம்டினஸ் நான் ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அந்த நாள் வந்து நான் ரொம்ப ஒரு நாள் என்னோட ரூம்ல உட்காந்து நான் ரொம்ப அழுதும் போது எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு, நீ என்னை விட்டு தூரமா போனல, இன்றைக்கு உனக்கு என்ன கிடைச்சிச்சு, இந்த உலகத்தின் மக்கள் உனக்கு என்ன தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு வந்து என்னுடைய இது சொல்ல போனால் ரொம்ப ஆக்சுவலி லாங்காக இருக்குது. இந்த லைஃப்பில் நான் சின்னதாக ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. ஸோ அன்னைக்கு நான் ஏசப்பா கிட்ட போயிட்டு உட்காந்த உடனே நான் ஏசப்பா கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். ஏசப்பா, நான் இன்னைக்கு வரல என்னெல்லாம் செஞ்சீங்க, ஒருவேளை என்ன உங்களால் மன்னிக்க முடியும்னா மன்னிங்க, நான் உங்களுக்காக வாழ்வேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஜீசஸ் கிரைஸ்ட் கையில் நான் கொடுத்தேன். அன்னிலேருந்து என்னுடைய வாழ்க்கை மாறுறத என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நிறைய பீப்புள் சொல்கிறாங்க, என்னுடைய பாஸ்டில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து இன்னைக்கு சொல்கிறாங்க உனக்குள்ள ரொம்ப மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஃபோர் ஆக்செப்டிங் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் பிறந்ததுலேருந்து கிறிஸ்டின் தான். பட் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் பார்க்க போனால் என்னுடைய 17th ஏஜில் தான் வந்து நான் இயேசு கிறிஸ்து உண்மையாக முழு இருதயத்தோட நான் வந்து ஏற்றுக்கொண்டேன். அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்த பிறகு. Glory be to God alone. நம்ம அவரை ஏத்துக்கிறது அவருடைய சித்தம். ஸோ உன்னோட லைஃப் அக்செப்ட் பண்ண அப்புறம் எப்படி இருக்கு? ஸோ அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? எப்படி உங்களை பிளெஸ் பண்ணி எப்படி உங்க லைஃப் சேஞ்ச் பண்ணாரு? ஆமாம், பிஃபோர் ஆக்செப்டிங் கிரைஸ்ட் வந்து நான் ஒன் வேர்டில் சொல்ல போனால் டார்க்னஸ் கூட தான் நான் இருந்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை என்னைக்கு நான் ஜீசஸ் கரத்தில் கொடுக்க ஆரம்பிச்சேனோ, அவர் நான் நினைக்காத விதத்தில் நான் வந்து என்றைக்குமே நினச்சி கூட பார்க்கல. நான் வந்து மோட்டிவேஷ்னல் டாக்ஸ் செய்வேன், மற்றவர்களை நான் மோட்டிவேட் பண்ணுவேன், ஒரு இன்ஸ்பைரிங்காக இருப்பேன், பிளெஸிங்காக இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. பட் இன்னைக்கு வந்து நான் ஐம் நாட் போஸ்டிங் மை செல்ஃப். எனக்கு நிறைய மெசேஜஸ் வருது, சொல்கிறாங்க உங்களுடைய மோட்டிவேஷ்னல் டாக் வந்து கரெக்டான ஒரு டைமில் நீங்கள் அப்லோட் பண்ணாங்க, அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன், அதனால வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் இன்றைக்கும் என்னை நேசிக்கிறார் என்று தெரிஞ்சுக்கொண்டேன்.
நான் 3 மோட்டிவேஷனல் டாக் செஞ்சுருக்கேன். அந்த 3த்துக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஸோ அப்போ வந்து நான் நினைக்கும் போது அதை வந்து என்னுடைய பாஸ்ட் லைஃப் கூட நான் கம்பேர் பண்ணும்போது நான் ஒன்று தான் என்னால் நினைக்க முடியுது. இவ்வளோ ஆண்டவருடைய கரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை கொடுத்து அவருக்காக உண்மையாக வாழ்ந்தாலே இந்த அளவுக்கு அவர் உயர்த்தி கொண்டிருக்கிறாரு என்று சொல்லி நான் என்னைக்குமே நினைக்கல. அப்படியா இருந்த பாவி நான் இன்னைக்கு ஆண்டவர் என்னை இந்த விதமா பிளஸ் பண்ணுவாருன்ற எப்பவுமே நினைக்கல. பட் காட் பிளெஸ்ட் மீ. ரொம்ப எனக்கு இது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில. என்னோட பாஸ்ட் லைஃப் இது கூட கம்பேர் பண்ணா வந்து ஒண்ணுமே முடியாது. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய மிராக்கிள். ஸோ இந்த இன்ஸ்பிரேஷன் வீடியோஸ் பண்றதுக்கான உங்களுக்கு யார் இன்ஸ்பயர் பண்ணாங்க? யார் இன்ஸ்பயர் பண்ணாங்கன்னு இல்லை, நான் வந்து ஒவ்வொரு நாளும் பர்சனல் ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா என்கிட்ட சில காரியங்கள் குறித்து பேசுவார். சில நேரத்தில் வந்து என்னுடைய பாஸ்ட் லைஃப் பற்றி எனக்கு ஞாபகம் வரும். நான் அந்த டைம் அப்படி இருந்தேன், அதுலேருந்து நான் எந்த விதமாக வெளியே வந்தனோ அதை நான் இன்னைக்கு பீப்புளுக்கு சொல்லும் போது அவங்க இருக்கிற பிரச்சனையிலேருந்து அவங்களால வெளியே வர முடியும். ஒருவேளை அவங்க என் சுச்சுவேஷனை இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு அதுக்காக நான் வந்து 2 இயர்ஸா நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் டாக்ஸ் செய்யணும், சின்ன சின்ன வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த 2 இயர்ஸ் என்னால் முடியல, என்னுடைய காலேஜஸ் இதெல்லாம் இருந்ததுனால. இப்போ காலேஜ் கம்ப்ளீட் பண்ண பிறகு காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து அவருடைய ஞானத்தை கொடுத்து ஒவ்வொரு மாதங்களும் அவருடைய வார்த்தையை கொடுத்து மோட்டிவேஷனல் டாக்ஸ் பண்றதுக்கு கிருபை செய்தாரு. இதை செய்யறதுக்கு மெயின் நான் எதுக்கு இதை செஞ்சுட்டு இருக்கேன்னா, என்ன மாதிரி நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க நான் இன்னைக்கும் பாவியா இருக்க, தேவன் என்னை ஒருவேளை ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு. நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் வேஸ்டா. அது அந்த மாரி ஒரு யோசனை இல்லை. ஸோ இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அந்த மாரி ஒரு சுச்சுவேஷன்ல என்ன மாரி இருந்தா அவங்க வாழ்க்கை அவங்க மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஒரு மோட்டிவேஷனல் டாக் கூட வந்து ஏதோ ஒரு இன்டர்நெட்ல பார்த்து நான் பண்றது இல்லவே இல்லை. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் நான் ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே. ஸோ உங்களுடைய கவர் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப ஸோ ஸ்வீட்டா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ எங்களுக்காக ஒரு சாங், உங்களோட ஃபேவரட் சாங் பாடுங்க. என்னோட ஃபேவரட் சாங்னா நிறைய இருக்கு. ஓகே, எலும்பி வரும் அந்த பாடல் பாடுறேன். ஓகே. புயலின் மத்தியில் நீர் நின்றிட என்றீரே, நீரேயின் சத்துவம் என் நம்பிக்கை நீரே. புயலின் மத்தியில் நீர் நின்றிட என்றீரே, நீரேயின் சத்துவம் என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தே, இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தே. வரும் காலங்களிலும் நீரே எழும்பி வரும் புயல்களிலே, நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகளிலே உம் பாதத்தின் சுவடுகளே. ஓகே, பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா இருந்துச்சு. இட் வாஸ் so good. நீங்க ஏதாவது ஒரு சாட்சி, உங்களுடைய சாட்சிய ஷேர் பண்ண ஆசைப்பட்டா யூ கேன் டெல் தட். சாட்சி May 25 என்னோட வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா, அன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு காரியம் நடந்துச்சு. 2020 நடந்தது, லாஸ்ட் இயர் May 25 வந்து ஆக்சுவலி நான் என்னுடைய காலேஜ் ஃபைனல் இயர்ல இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ்ல இருந்ததுனால நான் ஒரு இடத்துல விழுந்துட்டேன். அந்த டைம்ல வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு அடிபட்டுருச்சு காலில். ஸோ அதற்காக வந்து நான் மெடிசன்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த மெடிசன் இன்ஜெக்ஷன்ஸ்னால எனக்கு அலர்ஜி ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த அலர்ஜிக்காக எனக்கு 12 இன்ஜெக்ஷன்ஸ் போட சொன்னாங்க. ஸோ 10 முடிஞ்ச உடனே நான் வந்து கியூர் ஆகிட்டேன், எனக்கு சரியாயிடுச்சு ஃபுல்லாகவும்.
அந்த அலர்ஜி எப்படின்னா என்னால் வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து அலர்ஜி ஆகிட்டு என்னுடைய பாடி ஃபுல்லாக வந்து ஆகிட்டு, அது என்ன, அது வந்து ஸ்மால் பாக்ஸா இல்லை அலர்ஜியான்னு கூட என்னால் சொல்ல முடியாத ஒரு நிலைமை. ஸோ அந்த அலர்ஜி வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 days எனக்கு இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போனால் இது என்ன அலர்ஜி, எதற்காக வந்துச்சு, டிடி போட்டால் வந்து எப்பவுமே யாருக்கும் இப்படியெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. மெடிசன்ஸ் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. நாங்கள் வந்து ரிட்டன் வீட்டுக்கு திரும்பி வந்த பிறகு என்னுடைய ரொம்ப ஃபீவர் இந்த மாரியெல்லாம் வந்துச்சு. ஒன்றா சேர்த்து எனக்கு ஃபீவர், இந்த மாதிரி அலர்ஜிஸ்னால ரொம்ப இச்சிங் ஐ, என்னுடைய ஸ்கின்ஸ்லாம் அப்படியே பிளாக் டாட்ஸ், ஃபுல்லாகவே பிளாக் டாட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு ஃபேஸ் வீங்கி நிறைய பிரச்சனைகள் எனக்கு ஃபேஸ் பண்ணுற, ஸ்டொமக் ஏக், இதெல்லாம் வந்து வாமிட்டே, என்னால் சரியாக சாப்பிட முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமை. அந்த நேரத்தில் வந்து நான் ஒன்று தான் ஏசப்பா கேட்டேன், ஏசப்பா நான் உங்களுக்காக தான் நான் வாழ்கிறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா இது ஏன் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். பட் ஏதோ ஒரு காரியம் இருக்குது, இதில் ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது, கண்டிப்பாக இது மூலிமா ஏதோ எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறீங்க, அதனால நீங்கள் இதை அலோவ் பண்ணியிருக்கீங்கன்னு நான் உங்களை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் ப்ரேயர் பண்ணுவேன். ஒரு நாள் வந்து ரொம்ப எனக்கு கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. பட் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பட் மனசு விட்டு கொடுக்க மாட்டேது, நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்கிட்ட ஒன்று தான் பேசினாரு, நீ என்ன விசுவாசிக்கிறியா, டாக்டர்ஸை விசுவாசிக்கிறியா, அவங்க மேலே நம்பிக்கை இருக்கா, நான் வந்து உன்னை உருவாக்கினேன், எனக்கு தெரியும் நீ எந்த நேரத்தில் என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குரல் கேட்ட உடனே நான் என் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டேன், இல்லை நான் வந்து வர முடியாது, எது நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை ஹீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்த மார்னிங் வந்து நான் நெக்ஸ்ட் மார்னிங் எழுந்திரிப்பேனா இல்லையா கூட தெரியாது, அந்த அளவுக்கு என்னுடைய பாடி ஃபுல்லாக வீக் ஆகிட்டு இருந்துச்சு, என்னால் நடக்கக்கூட முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தேவன் வந்து என்னை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல காப்பாற்றினார். என்னை பார்க்கறதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், வரும்போது வந்து என்னை டிஸ்கரேஜ் பண்ணிட்டு தான் போவாங்க, நீ சரியாயிடுவ அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க இப்படி இருக்குது, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போலியேன்று பயன்படுத்திட்டு தான் அவங்கெல்லாம் போயிருக்காங்க. பட் ஆண்டவர் உண்மையாக இருந்திருக்கிறாரு. இப்போ நான் எப்படி இருக்கேன்னு சொன்னால் என்னுடைய அந்த டைமுடைய ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐயோ இவ்வளோ கிரிட்டிக்கலாக இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து தேவன் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. நான் இந்த லைவை பார்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏன் இந்த சாட்சி சொல்கிறேன்னா, ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு வியாதி உங்களுக்கு இருக்கலாம், நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் டாக்டர்ஸ் தான் அதை வந்து ஹீல் பண்ண முடியும், அந்த டாக்டர்ஸ் தான் வந்து மெடிசன்ஸ் கொடுத்து அதை க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆண்டவரால் எல்லாம் முடியும், நம்ம விசுவாசிக்கிறோம். அதுதான் அவருடைய வசனமே சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரோட பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லி. ஸோ அதே போல் அந்த வசனத்தெல்லாம் நான் படித்து எனக்கே ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அந்த நேரத்தில் நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். ஒவ்வொரு நைட்டு மார்னிங் எனக்கு தூக்கமே இருக்காது, கொஞ்சம் கூட தூக்கம் இருக்காது. என்னுடைய ரூமில் நான் மட்டும் ஆள் இருந்து நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். தேவன் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக முற்றிலுமாக என்னை குணப்படுத்தினார். ஸோ எந்த ஒரு டேப்லெட்ஸோ நான் சாப்பிடவே இல்லை. எனக்கு வந்து என்னோட பாடியில் சரியாக தண்ணி கூட நான் குடிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. பட் ஆண்டவர் ஒவ்வொன்றும் எனக்கு தொட்டு எனக்கு விடுதலை செய்தார். அதற்காக நான் நன்றி சொல்கிறேன். இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் விசுவாசிங்க கண்டிப்பா. ஓகே, தட் வாஸ் கிரேட். பிரைஸ் காட். ஸோ உங்களோட ஃப்ரீ டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? என்னுடைய ஃப்ரீ டைமில் அது மோட்டிவேஷ்னல் டாக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வர்ஷிப் பண்ணிகிட்டு இருப்பேன் நான் என்னுடைய ரூம் கதவை சாத்திட்டு. அப்புறம் குக்கிங், தட்ஸ் இட். கொஞ்சம் பிளேயிங், அண்ணன் தம்பி கூட கொஞ்சம் சண்டை போடுறது இதெல்லாம் இருக்கும், அவ்வளோதான். கிரேட். ஸோ இப்போ ஆன்சர் ப்ரேயர்னு வாங்க இல்லையா, ஸோ நம்ம ப்ரேயர் பண்ண அதுக்கான ஆன்சர் ப்ரேயர் தான் அது. God has fulfilled it. ஸோ அப்படி ஆன்சர் ப்ரேயர் தான் உங்கள் லைஃப்பில் என்னக்கு சொல்வீங்க? அது வந்து நான் ஆக்சுவலி 10th கிளாஸில் வந்து என்னோடய பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 52% நான் பாஸ் ஆனேன். ஸோ அப்போ வந்து வீட்டில் வந்து என்னை ரொம்ப திட்டினாங்க. நார்மலி எல்லாம் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க, என்ன நீ ஒழுங்காக படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரம் வந்து 11th கிளாஸ் போன உடனே நான் காட் கிட்ட ஒன்று தான் ப்ரே பண்ணேன்,
நான் ஐலண்ட் டாப்பர் ஆகணும் 12th அப்பா, நீங்கள் எனக்கு அவ்வளோ கிருபை தந்து எனக்கு ஞானம் நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். அதே போல் தேவன் என்னை 12th கிளாஸில் ஐலண்ட் டாப்பராக என்னை வச்சார் ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமில் மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட்ஸில். ஸோ அது வந்து என்னுடைய பெரிய ஒரு மிராக்கிள் தான் ஆண்டவர் செஞ்சது. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை நான் வந்து ஐலண்ட் டாப்பர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் காட் டேட். ஸோ ஐ எம் ப்ரைசிங் காட் ஃபார் தேட். Glory be to God. இப்போ பார்த்து நிற்கிற வியூவர்ஸ்க்கு ஸோ நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி அவங்க ஃபேத்தை பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் சொல்லணும்னா வாட் வில் யூ டெல்? டோன்ட் கிவ் அப். எதையும் வந்து விட்டு கொடுக்காதீங்க. உங்களால முடியாதது ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம வந்து இந்த உலகத்துல இருக்கிற யாரையோ ஒருத்தரை நம்பி இல்லை. ஒருவேளை நீங்க நம்பிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் அந்த ஸ்டாப் பண்ணுங்க. நம்பாதீங்க யாரையுமே. ஆண்டவரை மாத்திரம் நம்புங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கும் போது, நீங்க அவர் கூட நடக்கும் போது உங்களால முடியாதது ஒன்றுமே இல்லை. எல்லாமே உங்களால முடியும். விட்டு கொடுக்காதீங்க. எதுவுமே என்னால முடியலையே, நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனாலும் வந்து சக்சஸ்ஃபுல் ஆக முடியல. அது வந்து எதுவா வேணாலும் இருக்கலாம். நீங்க ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல ஸ்டடீஸ் ஏதோ சப்ஜெக்ட்ஸ்ல எரியர் வாங்கி பாஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு காரியம் இருக்கும், அதுல இருந்து என்னால வெளியே வர முடியலையே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். பட் ட்ரை பண்ணுங்க. இந்த வாட்டி ஜீசஸ் கிரைஸ்டோட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. இவ்வளவு வாட்டி நீங்க தனியா ட்ரை பண்ணிருக்கலாம், யாரையோ ஒருத்தரை நம்பி பண்ணிருக்கலாம். இந்த வாட்டி ஆண்டவரை நம்பி அவரை விசுவாசிச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். விட்டு கொடுக்காதீங்க. நீங்க விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எங்கேயுமே நீங்க ஜெயிச்சிடலாம். ஓகே, கூட லைவ் வந்தது ஐ எம் so happy and thank you for coming live, joining with me. ஸோ உங்களுடைய இந்த லைஃப் டெஸ்டிமோனி அப்புறம் உங்களுடைய என்கரேஜிங் வேர்ட்ஸ் இது மூலியமா சார் அவங்களை தொடுவாங்க. அப்புறம் லெட்ஸ் ப்ரே. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாள் அப்பா நாங்க பண்ண லைவ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்பா. இதுல நாங்க ஷேர் பண்ண ஒவ்வொரு வார்த்தைகளும் நீர் பார்த்துட்டு இருக்கீங்க ஆண்டவரே. நீர் செய்த அதிசயத்தை, நீங்க செய்த ஒவ்வொரு அதிசயத்தை நான் ஷேர் பண்றதுக்கு எனக்கு நீங்க கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக உங்களுக்கு நன்றி. இந்த லைவ்ல இருக்கிற ஒவ்வொருவரும் பிளஸ் பண்ணுங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஒருவேளை அவர்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளில் இருந்தாலும் அவர்களால ஓவர் கம் பண்ண முடியும் என்ற விசுவாசத்தை அவர்களுக்குள்ள நீங்க தாங்க ஆண்டவரே. இந்த லைவ்ல ஆரம்பத்துல இருந்து முடிவரில் என்னெல்லாம் ஆண்டவரே நாங்கள் அப்பா பேசணுமோ, டாக்ஸ் இருந்துச்சோ, ஒவ்வொன்றும் உங்களுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அப்பா. இதை ஜாயின் பண்ண ஒவ்வொருவரும் கூட பிளஸ் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருடைய தேவைகளை சந்திங்க. என்ன இந்த லைவ் இன்டராக்ஷனுக்காக இன்வைட் பண்ண மோனிஷா ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரே அவங்கள பிளஸ் பண்ணி நீங்க உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதில் கூட ஒவ்வொரு மகிமையும் கனமும் ஒருவருக்கே சேரட்டும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Okay, thank you all for joining. Okay, bye.